ஸோ நெக்ஸ்ட் இங்கே நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பைத்தான் கீவேர்ட்ஸ் ஷுட் நாட் பி யூஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் நேம். அதாவது பைத்தானோட கீவேர்டு வந்து ஏதாவது இருக்குது அப்படின்னா, இப்போ ரிட்டர்ன் அப்படின்றது ஒரு கீவேர்ட். ஸோ அந்த கீவேர்டை வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேமாக கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளுக்கு எரர் வரும். ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் பைத்தானில் இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் எதையுமே வந்து நம்ம ஃபங்க்ஷன் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் பிளாக். நெஸ்டட் பிளாக் அப்படின்னா நெஸ்டடுன்றது என்னது, ஒன்றுக்குள்ளே ஒன்று. இப்போ நெஸ்டட் இஃப் அதெல்லாம் படித்தோம். ஸோ நெஸ்டட் பிளாக் அப்படின்றது ஒரு பிளாக்குள்ளே இன்னொரு பிளாக் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் நெஸ்டட் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ when the first block statement is intended by the single tab space, the second block of the statement is intended by the double tab space. அப்போ ஃபஸ்ட்டு பிளாக் எது, செகண்ட் பிளாக் எது அப்படின்ட்டு நம்மளுக்கு எது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே சிங்கிள் டேப் ஸ்பேஸ், அதாவது ஒரு சிங்கிள் டேப் நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ ஸ்பேஸ் வருமோ அந்த ஸ்பேஸ் அளவு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் பிளாக் வந்து இருக்கும். செகண்ட் பிளாக் வந்து டபுள் ஸ்பேஸில் வந்து நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு சிங்கிள் பிளாக் டபுள் பிளாக் எது அப்படின்னு சொல்லி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டூ சம்திங், அதாவது டூ சம்திங்ன்றது ஃபங்க்ஷன் நேம். அந்த டூ சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்து செமிகாலன் வச்சுருக்காங்க. வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1. இதை வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் ரிட்டன் வேல்யூ அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அந்த வேல்யூவை எனக்கு ரிட்டன் பண்ணு. அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும், 1 அப்படின்னு சொல்லி வரும். ஏன் அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம ரிட்டன் பண்ண சொல்கிறோம். அப்போ வேல்யூ வந்து 1. ஸோ 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம எப்பயுமே என்ன சொன்னோம், டெஃப் அப்படின்னு கொடுத்து தான் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். ஸோ டெஃப் ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்து செமிகாலன் கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஒவ்வொரு டைமும் எதுக்கு அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன்னா அதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சின்டாக்ஸ் எரர் வரும். அதனால் செமிகாலன் எங்கே வைக்கணும், கோலன் வந்து எங்கே வைக்கணும், அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே ஹலோ போட்டு கோலன் வந்து வைக்கணும். இப்போ பிரிண்டில் வந்து ஹலோ பைத்தான் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ஹலோ பைத்தான் அப்படின்ற வேல்யூ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அவுட்புட்டில். ஸோ அதுதான் இதோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். Functions helps us to divide a program into modules. This makes the code easier to manage. ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி கொடுக்கறது தான் ஃபங்க்ஷன்ஸோட வேலை. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோடை வந்து இன்னும் நம்மளுக்கு ஈஸியராக ஆக்குது, இன்னும் ஈஸியாக வந்து மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இம்ப்ளிமெண்ட்ஸ் கோட் ரீயூஸ். அந்த கோடை வந்து நம்ம திருப்பியும் யூஸ் பண்ணிக்க முடியுது. இப்போ யூசர் டிஃபைன்டு கோட், நம்ம ஒரு கோட் வந்து ஃபங்க்ஷனுக்கு எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம எந்த இடத்துல வேணாலும் எந்த ப்ரோக்ராமில் வேணும்னாலும் கால் பண்ணணும்னா கால் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியுது. அது வந்து ஒரு அட்வான்டேஜ். எவ்ரி டைம் யூ நீட் டு எக்ஸிக்யூட் அ சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஆல் யூ நீட் டு டூ இஸ் டு கால் த ஃபங்க்ஷன். அதாவது ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த ப்ரோக்ராமில் வந்து அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டியது என்ன தான் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நேமை வந்து நம்ம கால் பண்ணால் போதும். இப்போ சம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹலோ அப்படின்றது தான் ஃபங்க்ஷன் நேம். ஸோ ஹலோ அப்படின்னு கொடுத்து ஓப்பன் பேரந்திசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் எந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல அது கால் ஆகிட்டு ஹலோ பைத்தான் அப்படின்ற வேல்யூ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் பிரிண்ட்டு ரிட்டர்ன் இந்த மாதிரியான கோட்ஸ் வந்து எழுதிட்டு இருக்க வேணாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து கால் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அட்வான்டேஜ். தென் ஃபங்க்ஷன்ஸ் அலோஸ் அஸ் டு சேஞ்ச் ஃபங்க்ஷனாலிட்டி ஈஸிலி அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமர்ஸ் கேன் ஒர்க் ஆன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வேறு ப்ரோக்ராமர்ஸ் கூட வேறு டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இங்கே நம்மளுக்கு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜாக நம்மளுக்கு இருக்குது. அப்போ எப்படி அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா, when you call the hello ஃபங்க்ஷன், நான் சொல்லிட்டேன் ஒரு டைமும், இப்போ ஒரு கோடு எழுதிட்டோம் அதை வந்து நம்ம வேணும் அப்படின்னா கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை எப்படி கால் பண்ணணும் அப்படின்றத தான் இங்கே சொல்லியிருக்காங்க.
இப்போது when you call the hello function the program displays the following string as output. அப்போ அந்த hello அதுதான் வந்து ஃபங்க்ஷனோட நேமாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ hello ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ் நீங்கள் ப்ரோக்ராமில் எந்த இடத்துல போட்டாலும் உங்களோட அவுட்புட் என்னவா வரும்னா hello python அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா பிரிண்டில் அதுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், hello python கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். நெக்ஸ்ட் வந்து hello function with the print function as in the given example. அடுத்து இங்கே பிரிண்ட்டுக்குள்ளே ஒரு ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், முதல்ல டெஃப் ஹலோ கொடுத்தாச்சு, அதுதான் வந்து ஃபங்க்ஷன் நேம் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். பிரிண்ட்டில் வந்து ஹலோ பைத்தான் ரிட்டர்னுன்னு கொடுத்துட்டோம். பிரிண்ட்டில் திருப்பி ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்ம எந்த ஃபங்க்ஷனுமே வந்து நம்ம அங்கே எழுதலை. ஸோ இஃப் த ரிட்டர்ன் ஹேஸ் நோ ஆர்கியூமெண்ட்ஸ் நன் வில் பி டிஸ்பிளேட் as the லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த அவுட்புட். அதாவது இங்கே லாஸ்ட்டாக வந்து நம்ம பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹலோக்குள்ளே போகும்போது அந்த ஃபஸ்ட்டு ஹலோ அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் பார்க்கும்போது அதுக்குள்ளே போயிட்டு ஹலோ பைத்தான் அப்படின்றது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம். தென் செகண்ட் பிரிண்ட்டில் வந்து ஹலோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், அதுக்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ அந்த செகண்ட் பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம எதுவுமே கொடுக்காததுனால அது நன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனோட வேலை, இந்த நன்னோட வேலை இது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நன் அப்படின்றது என்னென்னா நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு நன் அப்படின்னு சொல்லி அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷன்ஸ். எப்படி ஒரு பேராமீட்டர்ஸில் வந்து ஃபங்க்ஷன்ஸை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேராமீட்டர்ஸ் ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ் கேன் பி பாஸ்டு டு ஃபங்க்ஷன்ஸ். அதாவது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஒரு பேராமீட்டர்ஸ்க்கு வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டெஃப் ஃபங்க்ஷன் நேம், இங்கே பாருங்கள், டெஃப்னு கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு தென் பேராமீட்டர்ஸ் செப்பரேட்டட் பை கமா. பேராமீட்டர்ஸை வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வேல்யூ 1 வேல்யூ 2 அப்படின்னு இருக்குன்னா அது எப்படி நம்ம செப்பரேட் பண்ணணும்னா கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அஸ்யூம் w ஈக்குவல் டு 3 அண்ட் h ஈக்குவல் டு 5. w வந்து 3ன்னு சொல்கிறாங்க, h 5ன்றாங்க. இப்போது டெஃப்ன்றது நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய கீவேர்ட் டெஃப். அப்போது ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்கே என்னென்னு கொடுக்குறாங்கன்னா ஏரியான்றது தான் இங்கே ஃபங்க்ஷன் நேமாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது உள்ள பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஏரியாக்குள்ளே வித்தும் ஹைட்டும் கொடுக்க போகிறோம், அதுதான் வந்து இங்கே ப்ரோக்ராம். அப்போது பேராமீட்டர்ஸ் அது 2 தான். ஸோ w கமா போட்டு ஹெச், இங்கே பாருங்கள், w கொடுத்து கமா கொடுத்து ஹெச் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆர்கியூமெண்ட்ஸையும் கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. தென் கோலன் கொடுத்தாச்சு. ஸோ ரிட்டர்னில் வந்து w இன்ட்டு ஹெச், இப்போ ஏரியாவோட ஃபார்முலா என்ன, வித் இன்ட்டு ஹைட். அப்போ w இன்ட்டு ஹெச் அப்படின்னு சொல்லும்போது 5 3s are 15. ஸோ பிரிண்டில் ஏரியாக்குள்ளே 3, 5 அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ the values of 3 and 5 are passed to w and h respectively. The function will return 15 as output. அப்போ 5 3s are என்னது 15. ஸோ நம்மளுக்கு அவுட்புட் வந்து என்னவா ரிட்டர்ன் ஆகும்னா 15 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ ஏரியாவோட வேல்யூ வித் இன்ட்டு ஹைட்டு 3, 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ டபிள்யூக்கு 3 ஹெச்சுக்கு 5ன்னு சொல்லி அசைன் பண்ணிட்டோம் முன்னாடியே. ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கே w, ஹெச்ன்னு கொடுத்துருக்கோம். இங்கே பிரிண்ட் ஏரியாவில் 3, 5. அப்போ டபிள்யூக்கு 3 ஹெச்சுக்கு 5ன்றது அதை டினோட் பண்ணிவிட்டு 5 3s are 15 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட் வந்து இங்கே w இன்ட்டு ஹெச் அந்த ஃபங்க்ஷனை வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணி 15 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெக்வயர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், செகண்ட் வந்து கீவேர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், தேர்ட் டிஃபால்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபோர்த் வந்து வேரியபிள் லென்த் ஆர்கியூமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரெக்வயர்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது